இந்திய அணியுடைய நட்சத்திர வீரரான சூரியகுமார் யாதவ் அவர்கள் சமீப காலமாகவே சிறப்பாக விளையாடல. அவர் 2026 T20 உலகக்கோப்பைக்கு இந்திய அணியை வழிநடத்தி சென்ற போதிலுமே அதனைத் தொடர்ந்து நடந்த 2026 IPL தொடர்ல அவருடைய மோசமான ஆட்டம் அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கையை பாதிச்சிருக்கு. சமீபத்துல அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து சுற்றுப்பயணங்களுக்கான இந்திய அணியை தேர்வு செய்த BCCI சூர்யாவை அணியிலிருந்து நீக்கியது மட்டுமல்லாமல் அவரை T20 கேப்டன் பதவியிலிருந்துமே நீக்கியிருக்காங்க. அவருக்கு பதிலாக ஸ்ரேயாஸ் ஐயர் புதிய கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்திய அணியில தன்னுடைய இடத்தை இழந்ததால சூர்யாவுடைய ரசிகர்கள் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்துல இருக்காங்க. சூரியகுமார் யாதவ் மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய துணை கேப்டன் அப்படின்னு அறியப்படுறாரு. இருந்தாலுமே திங்களன்று சூரியகுமார் யாதவ் அவர்கள் இன்ஸ்டாகிராம்ல செய்த சில மாற்றங்கள் கிரிக்கெட் வட்டாரங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சூரியகுமார் தன்னுடைய அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் கணக்குல இருந்து மும்பை இந்தியன்ஸ் அணியை பின்தொடர்வதை நிறுத்தியிருக்காரா. மேலும் அவர் மும்பை ஜெர்சியுடன் இருந்த தன்னுடைய முந்தைய புகைப்படங்கள் மற்றும் அணி தொடர்பான பதிவுகள் அனைத்தையுமே நீக்கியிருக்காரு. அவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பயோவில் இருந்து மும்பை இந்தியன்ஸ் அப்படின்ற பெயரையுமே நீக்கியிருக்காரு. இதனால சூர்யாவிற்கும் மும்பை அணிக்கும் இடையே ஏதோ பிளவு ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. அவர் அடுத்த சீசன் கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு விளையாட மாட்டார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஹார்திக் பாண்டியாவை போல மும்பை இந்தியன்ஸ் அணில இருந்து நம்ம சூரியகுமார் யாதவ் அவர்களுமே கிட்டத்தட்ட விலகிவிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இவர் விலகும் பட்சத்துல கண்டிப்பாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு விளையாட வாய்ப்பு இருப்பதாக சொல்றாங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.